ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆராதனை பண்ண மகள தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை வேளையிலே தேவன் நம்ம மத்தியிலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியே நம்ம இப்பொழுது செய்தி வேலைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் சுவாமி. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல உங்களுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவரை விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. அது 1, 30, 60, 100 பலன் கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவ சமூகத்தில். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு எழுந்தருளுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எழுந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் வசனம் 5. யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்ன செய்றீங்க? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. சத்துரு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாருன்னா, முதலாவது பிசாசு, அடுத்து பொல்லாத மனிதர்கள், நம்மை சூழ்ந்து இருக்கிற பொல்லாத மனிதர்கள், நமக்கு தீங்கு செய்யும்படி நினைக்கிற பொல்லாத மனிதர்கள். எல்லா மனிதர்களும் கிடையாது, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தீங்கு செய்யும்படி நினைத்து கொண்டிருக்கிற மனிதர்கள். அவங்களிடத்துல கிரியை செய்கிறது யாரு? அந்த சத்துரு தான் கிரியை செய்வான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த சத்துருக்களுக்கு முன்பாக இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஒரு பந்தியை என்ன செய்கிறாராம்? ஆயத்தப்படுத்தி நம்ம தலையை என்ன செய்கிறாராம்? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்ன செய்கிறாராம்? நம்முடைய பாத்திரத்தை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்குள்ள நிரம்பி வழிந்து களி கூறும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, யோசித்து பார்த்தீங்கன்னா, போராட்டம் எவ்விதமானலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பல விதங்களில் என்ன செய்து சத்துரு போராட்டங்களை விதைக்கிறான். சத்துரு என்ன செய்கிறான்? விதைத்து வெட்கப்பட்டு போகணும். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு வெட்கப்பட்டு போகணும்னு சொல்லி பிசாசானவன் என்ன செய்கிறான்னா, நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறான்? போராட்டங்களை ஏராளமாய் வீட்டுக்குள்ளே விதைக்கிறான். வீட்டுக்குள்ளே விதைக்கிறது மாத்திரமல்ல, அடுத்து வெளியில் வேலை பார்க்கிற இடத்துல, அடுத்து ஊழியம் செய்கிற இடத்துல, இப்படி பல இடத்துல சத்துரு என்ன செய்கிறான்? எழும்பி கர்த்தருடைய பிள்ளைகளை மனமடிவாக்கி கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் திட்டம் தீட்டினவனாய் ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்கிறான்? அந்த வேலையை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? செய்து கொண்டே தான் இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? உனக்கு ஒரு பந்தியை என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போறேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்தணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்யறாரு? அந்த சத்துருவை வெட்கப்படுத்திட்டு நம்ம என்ன செய்யறாரு? நம்மளை சந்தோஷம் அடைய செய்து, நம்மளை கலிகூற செய்து, நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்து, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரா? சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு பந்தி என்ன செய்ய போறாரு? ஆயத்தப்படுத்த போறாரு. நிறைய நேரத்தில் சத்துரு என்ன செய்யறான்? பல விதங்களில் போராடி, நீ அவ்வளவுதான் தோற்கடிக்கப்பட்டவன், இனி பாரு உன் குடும்பம் எந்திரிக்கவே எந்திரிக்காது, இனி பாரு உன்னுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், இனி உன் குடும்பத்துல பாரு எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்காது அப்படின்னு சொல்லி பல விதத்துல சத்துரு என்ன செய்வான்? திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற தேவன் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா, நான் உன்னை ஒரு நாள் சத்துருவின் கையில நான் என்ன செய்ய மாட்டேன்? விடவே மாட்டேன். எந்த சத்துரு உனக்கு விரோதமா எழும்புகிறானோ அந்த சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியா நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கும் எனக்கும் அந்த கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 விதமான பந்தியை இன்றைக்கு என்ன செய்ய போறோம்? நம்ம வேதாகமத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. 3 விதமான பந்தி. அது 3 விதமான பந்தியும் எப்படி சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துனது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது எவ்விதமாய் ஆசீர்வாதத்தை கொடுத்தது அப்படிங்கிற ஒரு 3 விதமான பந்தியை மட்டும் நான்
என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கு வேதாகமத்திலேருந்து எடுத்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். முதலாவது எடுத்தவர்கள் வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். யாராவது எடுத்து வாசிங்களேன். லூக்கா 15:7. யாராவது எடுத்து வாசிப்போமா? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் என்ன உண்டாகுமா? பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்ன செய்யுமா? உண்டாகுமா? ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த இடத்துல 3 விதமான ஓமைகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு, தம்முடைய ஜனங்களுக்கு சொல்றாரு. அதுல ஒரு ஓமை தான் என்னன்னா, இளைய குமாரன். அந்த இளைய குமாரன் எப்படி செஞ்சானா, பாவத்துல என்ன செஞ்சிட்டான், சிக்கப்பட்டு இருந்துட்டான். அவன் நல்லாதான் அப்பாவோட ஐக்கியமா இருந்தான். அவன் நல்லாதான் அவன் குடும்பத்துக்குள்ள வாழ்ந்தான். ஆனா நாள் ஆக ஆக அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவனுடைய நட்பு எப்படிப்பட்ட நட்பா இருந்தது, தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு நட்பு, பிசாசின் பிடியில இருக்கிறவர்கள், பிசாசின் கரங்கள்ல சிக்கப்பட்டு இருக்கிறவர்களோடு கூட என்ன செஞ்சான், நட்பா இருந்துட்டான். அதனால என்ன உண்டானதுன்னா, அவன் தன் தகப்பனை விட்டு தனக்குரியதை எல்லாவற்றையும் வாங்கிட்டு அவன் என்ன செஞ்சிட்டான், புறப்பட்டு போயிட்டான். புறப்பட்டு போனவன் என்ன செஞ்சான், அங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டான், விற்று விட்டான். எல்லா காரியத்தையும் அவன் தன் தகப்பன்கிட்ட என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தானோ அது எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து விட்டு இப்ப என்னவாயிருச்சு, அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருச்சு, ஒண்ணுமே கையில இல்லாம ஒரு விரக்தியான நிலைமைக்குள்ள போயிட்டான். அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அந்த ஒரு சூழ்நிலையில அவன் என்ன செய்யறான்னா, அவனுக்குள்ள ஒரு உணர்ச்சி உண்டாகுது, ஒரு உணர்வு உண்டாகுது. எப்படிப்பட்ட ஒரு உணர்வு உண்டாகுதுன்னா, என் தகப்பனுடைய வீட்டுல நல்ல சாப்பாடு இருக்கு, ஆனா நான் இங்க என்ன செய்யறேன், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன். பன்றிக்கு போடுகிற தவிட நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்னா, அவன் நான் இனி எந்திரிச்சு போய் என் தகப்பன்கிட்ட போய் சொல்லுவேன், தகப்பனே நான் உங்களுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சுட்டேன், பாவத்தை செஞ்சுட்டேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்னை மன்னிச்சு உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளலனாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரனை போல நீங்க என்ன செய்யுங்க, வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அந்த தகப்பனுடைய வீட்டுல இருக்கிற வேலைக்காரனுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை, நல்ல சாப்பாடு கிடைச்சது, எல்லாமே நல்லா இருந்தது. அப்போ அவன் அப்படி உணர்வடைந்து அவன் என்ன செய்யறான், எந்திரிச்சு என்ன செய்யறான், போய் தகப்பன் இடத்துல போய் இணைகிறான். ஹல்லேலூயா. இணைந்த உடனே அந்த தகப்பனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த தகப்பனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு. எதிர்பார்த்து கொண்டு இருந்த தகப்பனுக்கு இப்ப என்ன செஞ்சான், தூரமாய் போயிருந்த மகன் என்ன செஞ்சிட்டான், பக்கத்துல வந்துட்டான். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, 23வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். 23வது வசனம். கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். ஆமென். கொழுத்த கன்றை கொண்டு வந்து நீங்க என்ன செய்யுங்க, அடிங்க, நம்ம என்ன செய்வோம், புசித்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன சொல்றாங்க. இந்த பந்தி எப்படிப்பட்ட பந்தி, ஒரு மனம் திரும்பின ஒரு பாவி நிமித்தமாய் உண்டான பந்தி. ஹல்லேலூயா. இந்த பந்திக்கு விரோதமா அன்னைக்கு பிசாசு என்ன செஞ்சான், நீ உங்க அப்பா கூட இருக்கக்கூடாது, நீ உங்க அப்பா கூட உட்கார்ந்து நீ என்ன செய்யக்கூடாது, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாது, அந்த நன்மையை அனுபவிக்க கூடாது. அதனால நீ என்ன செஞ்சிரு, இந்த உலகத்துல நீ யார்கிட்ட போயிரு, பொல்லாத மனிதர்கள்ட்ட போயிரு, பாவம் செய்கிற மனிதர்கள்ட்ட போயிருன்னு சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு மகன், எந்திரிச்சு போன மகன் இப்ப என்ன செஞ்சிருக்கிறான், திரும்பி வந்ததுனால அந்த இடத்துல ஒரு அருமையான பந்தி என்ன செய்யுது, நடக்குது. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ஏதோ ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு காலத்துல பெற்றுட்டு இப்ப பின்வாங்கி போனவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஒரு காலத்துல நல்ல சர்ச்சுக்கு வருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க. ஆனா இன்றைக்கு சர்ச்சுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, ஜோமனி 2 வருஷம் ஆயிடுச்சு, என்னையும் ஜோமனை விடுறதில்ல அப்படின்னு சொல்லுகிற வார்த்தைகள் இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு, ஏராளமாக இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன செய்யறான், பிசாசனவன் எல்லாரையும் என்ன செஞ்சிடறான், பாவத்துக்குள்ள இழுத்து போட்டு அவங்கள தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி விடணும், அந்த நரகத்துக்குள்ள அவங்கள கொண்டுட்டு போயிடணும்னு சொல்லி அந்த பிசாசு என்ன செய்யறான், ஆசையோடு கூட இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை, தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கை
கைவிடவே மாட்டாரு. ஹல்லேலூயா. தூரம் போயினிலும் அவர் என்ன செய்வார், நம்மளை கண்டு கொள்கிறதற்கு அவர் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. அதனால இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள யாராவது தூரமா போயிட்டாங்களா, கர்த்தர் இன்றைக்கு ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு இதை திரும்பவும் கொடுத்து உங்க வீட்டுக்குள்ள அந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. எப்படின்னா, கொழுத்தை கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து என்ன செய்வோம், சந்தோஷமா இருப்போம். இழந்து போன உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷம். உங்க குடும்பத்துல யாரு ரட்சிப்பை இழந்துட்டாங்க, உங்க குடும்பத்துல யாரு தேவனை விட்டு தூரமா இருக்கிறாங்க, யாரு பிசாசின் பந்தியில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க, இன்றைக்கு யாரு ஆண்டவரை விட்டு தூரமா போய் உங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, கர்த்தர் அவங்கள திரும்ப உங்க இடத்துக்குள்ள என்ன செய்வாரு, கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா. திரும்ப கொண்டு வந்து உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கொடுப்பாரு. இந்த அப்பா ஆவலோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என் பிள்ளை எப்போ வருவான். ஏன்னா தூரத்துல வருது, அவர் என்ன செஞ்சிட்டாராம், அந்த அப்பா பார்த்துட்டாராம். பார்த்துட்டு வேகமா போய் இறங்கி போய் தன் மகனை கட்டி பிடிச்சிட்டு என்ன செய்யறாரு, என் மகனேன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டாரு, அணைச்சு கொண்டாரு. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், நம்ம குடும்பத்துல ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, ஒருவேளை நீங்க தேவனை அறிந்து இருக்கிறீங்க, ஆனா உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு தேவனே அறியாம தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு துன்மார்க்கமான ஜீவியத்துல குடிக்கு அடிமையாக்கப்பட்டு, போதைக்கு அடிமையாக்கப்பட்டு, தவறான நட்புக்குள்ள அடிமையாக்கப்பட்டு இருப்பாங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்னா, ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்துக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படினாலும் கூட்டி கொண்டு வருவார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாரு, உங்களுடைய ஜெபங்கள் வீணாகாது. ரட்சிப்பு கர்த்தருடையது தான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா நம்ம தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, ஒரு ஆண்டவரே என் பிள்ளைக்கு, ஆண்டவரே என் கணவனுக்கு, ஆண்டவரே என் சகோதரனுக்கு, ஆண்டவரே என் பெற்றோருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காத்துக்கொண்டே இருக்கும் பொழுது, நம்முடைய குடும்பம் இழந்து போன ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்ன செய்யும்படி செய்யறாரு, தாங்கும்படி செய்யறாரு. ஹல்லேலூயா. அந்த ஒரு பந்திக்குள்ள தேவன் என்ன செய்வாரு, உங்களை கொண்டு போவார். மனம் திரும்புதலின் பந்தி. இன்றைக்கு உங்களுடைய கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் அந்த மனம் திரும்புதலின் பந்தியை கட்டளை இடுகிறாரு. ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னது, அந்த தகப்பனை போல காத்துக்கொண்டே இருக்கணும், தேவ சமூகத்துல காத்துக்கொண்டே இருக்கணும். என் பிள்ளை வருவான், என் கணவன் வருவான், என் பிள்ளை, என் உடன் பிறந்தவங்க வருவாங்க, என்னுடைய சொந்தம் வரும், என்னுடைய கிராமம் வரும், என்னுடைய பட்டணம் வரும், என் இன மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் என்ன செஞ்சு கொண்டே இருக்கணும், காத்துக்கொண்டே இருக்கணும். அப்ப காத்துக்கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா அப்பா கூட்டிட்டு வந்து நல்ல பந்தியை என்ன செய்வாரு, உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அந்த பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. அந்த பந்தியில உட்கார்ந்து இழந்த சந்தோஷத்தை நம்ம என்ன செய்ய முடியும், திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து ஒரு பந்திக்கு பார்ப்போம். அது என்னன்னா, ஒரு பாதுகாப்பின் பந்தி. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. யாக்கோபு என்ன செய்யறான், அப்பாட்டை ஏமாத்திட்டு போய் அங்க என்ன செய்யறான், மாமன்ட்ட பல முறை என்ன செய்யறான், ஏமாற்றப்படுகிறான். ஆனாலும் அவன் தேவனை விட்டு விலகவே இல்லை. ஏசா எப்படிப்பட்டவன் ஆயிட்டான், தேவனை விட்டு விலகி போயிட்டான். ஆனா இவனுக்குள்ள யாருடைய தேவம் இருந்தது, ஆபிரகாமின் தேவன் இருந்தாரு, ஈசாக்கின் தேவன் அவருக்குள்ள இருந்தாரு. அதனால அவர் என்ன செஞ்சாரு, அதை விட்டு விலகவே இல்லை அந்த யாக்கோபு. இப்ப பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பல முறை ஏமாற்றப்பட்ட லாபான், பல முறை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்ட யாக்கோபு யாருனால, லாபானால. அதனால இன்றைக்கு என்ன செய்து, அவனுக்கு ஒரு பெரிய கவலை, ஐயோ நான் சம்பாத்தியம் பண்ணதெல்லாம் என்னுடைய மாமனுக்கு தான் போகுதே, என்னுடைய பிரயாசத்தின் பலனெல்லாம் அவன் எடுத்துக்கொள்கிறானே, அது மட்டும் இல்லாம என்னை வெயிலையும் பனியிலையும் நனைய வைக்கிறானே. இன்றைக்கு கூட அப்படித்தான், நம்ம பிரயாசப்படுவோம், நம்ம கஷ்டப்படுவோம், ஆனா என்ன செய்வாங்க, மற்றவங்க அதை அனுபவித்து கொண்டு இருப்பாங்க, மற்றவங்க அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பறித்து கொண்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப நல்லா செஞ்சு என்ன செஞ்சிருப்பீங்க, அதை நிறைவேற்றி இருப்பீங்க. ஆனா ஈஸியா மற்றவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, உங்களோட இதை எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, அதை என்ன செய்வாரு, அந்த இடத்துல உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு சத்துருக்கு முன்பாக உங்களுக்கு என்ன செய்வாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா, இந்த லாபானை விட்டு நம்ம ஓடிடுவோம். இனி நம்ம அந்த ஆபிரகாமின் தேவனிடத்துக்கு நம்ம போவோம். அவர் நம்மளுக்கு கொடுத்தாருல ஒரு இடம், அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்வோம், போவோம். நம்ம பெத்தேலுக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, தன்னுடைய பிள்ளைகளோடு கூட தன்னுடைய மனைவியோடு கூட புறப்பட்டு போறாரு. புறப்பட்டு போனா அந்த இடத்துல ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கிறாங்க.
அங்கே பார்த்தீங்கன்னா லாபான் என்ன செய்கிறான், 3 நாள் கழித்து வந்து பார்க்குறான். அவன் பிள்ளை இல்லை, அவனுடைய பேர பிள்ளைங்க இல்லை, யாக்கோபு இல்லை. உடனே அவனுக்கு அப்படி ஒரு கோபம். இவனை எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும், பலிக்கு பலி வாங்கணும், இவனுக்கு தீமை செய்யணும்னு சொல்லிட்டு ஓடி வர்றான். வந்த இடத்துல அங்கே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் அந்த இரவில் அவனுக்கு சொப்பனத்தில் கொடுக்குறாரு, என் மகன்கிட்ட நீ எந்த ஒரு தீங்கும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகாக என்ன செய்கிறாரு. ஆதியாகமம் 31 எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 31:29 யாராவது எடுத்து வாசிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். ஆமென். அழகாக ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, லாபானை என்ன செஞ்சிட்டாரு, எச்சரிச்சிட்டாரு. நீ அது என் பிள்ளை, யாக்கோபு என்னுடைய பிள்ளை, நீ என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அவனுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, பொல்லாப்ப நீ செய்யக்கூடாது, நீ செய்யும்படி உன் கரத்தை என்ன செய்யக்கூடாது, நீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எச்சரிக்கிறாரு. உடனே அவன் திரும்ப வந்து யாக்கோபோடு, நான் எனக்கு தீங்கு செய்யறதுக்கு எனக்கு பலன் உண்டு யாக்கோபு, உனக்கு வந்து பொல்லாப்பானதை நடப்பிக்கிறதுக்கு எனக்கு பலன் உண்டு, நான் அதை செய்யும்படி தான் ஓடி வந்தேன், ஆனால் உன்னுடைய தேவன் என்ன செஞ்சிட்டாரு, என்ன எச்சரிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பந்தி உண்டாகுது. யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா, எடுத்து வாசிங்களேன். 53 அதே அதிகாரம் 53, 54. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே தங்கினார்கள். ஆமே. இந்த பந்தி எப்படின்னா யாக்கோபுக்கு கொடுத்த ஒரு பாதுகாப்பின் பந்தி. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு பொல்லாத மனிதர்கள் இன்றைக்கு உங்களை தீங்கு செய்யும்படி ஓடி வந்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய நன்மையை பறிக்கும்படிக்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பறிக்கும்படி. ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க, நீங்கள் நல்லா சம்பாத்தியம் பண்ணியிருப்பீங்க, நல்லா நீங்கள் பிரயாசப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பிரயாசத்தை அவங்க அனுபவித்து கொண்டு உங்களை வெறுமையாக ஆக்கணும்னு சொல்லி ஒருவேளை நினைத்து கொண்டு இருப்பாங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக அவரோடு கூட பேசுகிறார். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களோ, எந்த மனிதர்களோ சத்துருவோ யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாய் தேவன் என்ன செய்ய போறாரு, பேச போறாரு. லாபானுக்கு விரோதமாக ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பேசினாரு. அதே மாதிரி பேசி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் ஊற்றப்பட்டு என்ன செய்யுதுன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஒரு பந்தியை தேவனுக்கு பலியிட்டு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவங்களெல்லாம் வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்றாரு. அழகா எடுத்து வாசிங்களே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது வாசிங்களே. நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களை என்ன செய்வாராம், அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வாராம். யாக்கோபுடைய வழி வந்து ஆண்டவருக்கு பிரியமான வழி. ஹல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான், பலியிட்டான். அவன் வந்து அந்நிய தேசத்துல தான் இருந்தான். லாபான் எப்படிப்பட்டவன், அவன் வந்து விக்கிரகங்களால நிரப்பப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல அவன் என்ன செய்யல, அந்த அந்நிய இதுக்குள்ள அவன் கை கோர்க்கவே இல்லை. அவன் என்ன செஞ்சான், அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டான். தன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வந்துட்டான். ஆனா தகப்பனுடைய தேவன் அவன் என்ன செய்யல, விடவே இல்லை. இன்றைக்கு நம்ம கூட என்ன செய்யறோம், நிறைய நேரத்துல தேவனை விட்டுறோமா, இல்லைன்னா தேவனை நம்ம பிடித்து கொண்டே இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க என்ன செய்யறோம், நம்ம ஹாஸ்டலுக்கு போயிடுறோம், நம்ம காலேஜுக்கு போயிடுறோம். ஆனா நீங்க ஆராதித்த தேவனை விட்டுட்டு போயிடுறீங்களா, இல்லைன்னா ஆராதித்த தேவனை கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிறீங்களா, அவரோடு கூட கரம் கோர்த்து இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு பூரண பாதுகாப்பை என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்கள் என்ன செய்வாரா, சமாதானமாகும்படி செய்வாரா. இந்த இடத்துல சத்ருவா இருந்த லாபான் என்ன செய்யறாரு, சமாதானமாகி என்ன செய்யறாரு,
பிரிஞ்சு போகிறாரு. யாக்கோபுக்கு விரோதமா எந்த ஒரு தீங்கும் செய்யாம என்ன செஞ்சுறாரு? பிரிந்து போயிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட பின்தொடர்ந்து வருகிற மனிதர்கள், தீங்கு செய்யும்படியா பின்தொடர்ந்து வருகிற மனிதர்களை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கொண்டு ஆண்டவர் மகிமை அடைய போறாரு. ஹல்லேலூயா. நீங்க அந்த சத்துருவை என்ன செய்ய போறீங்க? வெட்கப்படுத்த போறீங்க. அந்த மனிதர் தீங்கு செய்யும்படி வந்த மனிதர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நன்மை செய்ய போறீங்க. தீங்கு செய்யும்படி வந்த லாபான் அவன் விரட்டி விடல. அவன் என்ன செஞ்சான்? பலியிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி விடுறான். அதே மாதிரிதான் நம்மளுக்கு விரோதமா யாராவது தீன்மை செய்தா நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த சத்துருக்கள், அந்த பொல்லாத மனிதர்களை தேவன் நம் பக்கமாய் திருப்பி விட்டு அவங்க நமக்கு சமாதானமாகும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பந்தியை நம்ம பார்ப்போம். அது விடுதலையின் பந்தி. ஹல்லேலூயா. அது விடுதலையின் பந்தி. நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எஸ்தர் ராஜாத்தி. இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில மொர்தெகாய் என்ன செய்யறானா? வெளியில இருக்கிறான். எஸ்தர் ராஜாத்தி அரண்மனைக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப அரண்மனைக்குள்ள இருக்கும் பொழுது மொர்தெகாய் என்ன செய்யறான்? ஆமான் கடந்து போகிற நேரமெல்லாம் தலை வணங்கி என்ன செய்ய மாட்டான்? கும்பிட மாட்டான். ஏன்னா அவன் உண்மை தேவனாகிய இயேசுக்கு மாத்திரம்தான் தலை வணங்குவான். மனிதர்களுக்கு தலை வணங்கவே மாட்டான். அப்படிப்பட்ட மொர்தெகாய்க்கு விரோதமா இந்த ஆமான் என்ன செய்யறான்? தூக்கு மேடையை ஆயத்தப்படுத்துறான். யார் மூலமா? ராஜா மூலமா. நீங்க எஸ்தரின் 3வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ராஜாவின் இடத்துல கட்டளை வாங்கி அதை எழுதி என்ன செய்யறான்? அதற்கு ஒரு முத்திரை போட்டு இவனுடைய இனமே அழிக்கப்படணும், இவனும் அழிக்கப்படணும், இவனுடைய இனமே அழிக்கப்படணும் சொல்லி என்ன செய்யறான்? ஒரு பெரிய லெட்டர் வாங்கி எழுதி எல்லாருக்கும் அனுப்பி அவன் என்ன செய்யறான்? ஆமானுக்கு விரோதமான ஒரு தூக்கு மேடையை மொர்தெகாய்க்கு விரோதமான ஒரு தூக்கு மூடையை என்ன செய்யறான்? மேடையை ஆயத்தப்படுத்துகிறான். அப்படி ஆயத்தப்படுத்துகிற நேரத்துல தான் இங்க எஸ்தருக்கு அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது மொர்தெகாய் மூலமா. உடனே இவங்க எஸ்தர் என்ன செய்யறாங்கன்னா 3 நாள் அல்லும் பகலும் என்ன செய்யறாங்க? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. ஏன்? தானும் அழிய போறோம், அந்த இனமே அழிச்சிடணும்னு இருக்கும் போது என்ன செஞ்சிருவான்? எஸ்தரும் அழிக்கப்படுவான், மொர்தெகாயும் அழிக்கப்படுவா, அவங்களுடைய ஜனமே அழிக்கப்பட்டுருவாங்க. அழகா அகாஸ்வராஜ் என்ன செய்வான்? எஸ்தர் மாதிரி இன்னொருத்தியை என்ன செஞ்சுக்கிடுவான்? கல்யாணம் பண்ணிக்கிடுவான். அவனுக்கு ஏராளமான பெண்கள் இருக்கு. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஏன் ஜனம் அழிக்கப்படக்கூடாது, ஏன் ஜனம் அழிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க 3 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. உபவாசம் இருந்துட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த எஸ்தர் என்ன செய்யறாங்கன்னா, அழகா என்ன செய்யறாங்க? அந்த ராஜாவுடைய சமூகத்துக்கு நேராக பிரவேசித்து, நான் ஒரு பந்தி என்ன செய்ய போறேன்? ஒரு விருந்து வைக்க போறேன், அதற்கு நீங்களும் வரணும், என்ன செய்யணும்? ஆமானும் வரணும்னு சொல்லி அழகா கூப்பிடுறாங்க. இந்த பந்தி எப்படிப்பட்டதுன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்யறா? கட்டுகிறாள். ஹல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்களேன். நீதிமொழிகள் 14:1. புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். ஆமென். பாருங்க, இவங்க புத்தியுள்ள ஸ்திரீ. இவங்க எப்படிப்பட்டவங்க? புத்தியுள்ள ஸ்திரீ. அழிய போறோம்னு தெரியுது. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு தெரியுது. அப்போ அவங்க போக வேண்டிய இடம் யாருடைய இடமா இருந்தது? ஆண்டவருடைய சமூகமா இருந்தது. இன்றைக்கு நம்மளும் கூட நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள எது அழிந்து கொண்டு இருக்கிறதோ, எது நம்மளை விட்டு எடுபட போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோமோ, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, புத்தி உள்ளவர்களாய், ஞானம் நிறைந்தவர்களாய், நம்முடைய வீட்டை கட்டுகிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அழகா தேவ சமூகத்துக்கு நேராக போறாங்க. அழகா கர்த்தர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. ஞானத்தை கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆமான இவங்க பந்திக்கு அழைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவங்க ஒரு பந்திக்கு என்ன செய்யறாங்க? அந்த ஆமானை அழைக்கிறாங்க. அழைச்ச உடனே அந்த ஆமானை என்ன செய்யறான்? ஆசையோடு வர்றான். அந்த ஆமானை என்ன செய்யறான்? ரொம்ப ஆசையோடு வர்றான். ஏன்? ராஜாத்தி அழைக்கிறா விருந்துக்கு அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வர்றான். மொர்தெகாயை அற்பமா பார்த்துட்டு வர்றான். ஹல்லேலூயா. ஆனால் அங்கே எப்படி நடக்குன்னா, காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஹல்லேலூயா. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ நிமித்தம், ஒரு ஜெபிக்கிற ஸ்திரீ நிமித்தம், கர்த்தரிடத்துல மன்றாடி ஜெபிக்கிற ஸ்திரீ நிமித்தம் அங்கே உள்ள சூழ்நிலை என்ன செய்யுது? அழிவின் சூழ்நிலை மாறுது. விரோதமாக இருந்த கையெழுத்து குலைக்கப்படுகிறது. இன்றைக்கு கூட உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி இருக்கிறாங்க? உங்கள் குடும்பத்தை அழிக்கணும், உங்களுடைய பிள்ளைகளை அழிச்சு போட்டுறணும், இனி நீங்கள் நிலை நிற்கக்கூடாது, நீங்கள்
இந்த ஊரில் நீங்கள் தங்கி இருக்கிற இந்த வீட்டில் நீங்கள் நிலை நிற்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் என்ன செய்யலாம், உங்களை சுற்றி எழும்பி நிற்கலாம். ஆனால் நம்ம எப்படிப்பட்டிருக்கோன்னா, ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம போய், ஆண்டவரை இப்படி எனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்க, ஆண்டவரை எனக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி இருக்கிறான், ஆண்டவரை எனக்கு விரோதமாய் கையெழுத்துகள் இருக்கிறது, ஆண்டவரை எனக்கு விரோதமாய் ஆண்டவரை எத்தனையோ காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, எனக்கு மறைவா எத்தனையோ காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அழகா அந்த காரியத்திலிருந்து தப்பு வைக்கிறதுக்குரிய ஞானத்தை என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. ஒரு புத்தியை என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. நம்ம தேவ சமூகத்துல ஞானத்தை எங்க போய் கற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய சமூகத்துல தான் நம்ம ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். நம்ம புத்தியை எங்க இருந்து வாங்கி கொள்ள முடியும்? ஆண்டவருடைய சமூகத்துல தான் வாங்கி கொள்ள முடியும். இன்றைக்கு ஒருவேளை எந்த காரியத்துல நீங்க ஒரு இழப்பை சந்திக்க போறேன், ஐயோ இது என்னை விட்டு எடுபட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக போங்க. ஆண்டவர் உங்களுக்கு அழகா உங்களுக்கு திட்டம் கொடுப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்திக்கு அழகா திட்டம் கொடுத்தாரு. அவங்க ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாங்க, ஆமான வரவழைக்கிறாங்க. அந்த அங்க என்ன செய்யறாங்க, என் ஜனம் அழிய போகுது, காரணமே இல்லாம என் ஜனம் அழிய போகுதுன்னு ராஜாவிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த ராஜாவுக்கு அப்படி ஒரு கோபம் வருது. யார் அதை செய்தா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த துஷ்ட ஆமான் தான் சொன்ன உடனே அங்க என்ன கட்டளை பிறப்பிக்கப்படுது, இவனை தூக்கில போடுங்கன்னு சொல்லி. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட திட்டங்கள் மாறுதலாய் முடியும். அகித்தோப்பலின் ஆலோசனை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அபத்தமாக்கி போட்டார். தாவீதுக்காக அகித்தோப்பலின் ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை இருக்குமா, ஒரு தேவதூதன் கொடுக்கிற ஆலோசனை போல இருக்குமா, ரொம்ப அருமையான ஆலோசனையா இருக்குமா. அந்த ஆலோசனை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அபத்தமாக்கி போட்டாரு. இன்றைக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய வேலைக்கு விரோதமாய், உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் இன்றைக்கு என்ன ஆலோசனைகள், என்ன திட்டங்கள் எழுப்பி கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நான் இதை என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை அருளுகிறவராய் இருக்கிறார், நம்மளுக்கு புத்தியை அருளுகிறவராய் இருக்கிறார், நம்மளோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பேசாத கல்லோ மரமோ இல்லை, அவர் நம்மளோடு கூட பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 3 விதமான பந்தியை உங்களோடு கூட நான் பேசினேன். முதலாவது பந்தி ஒரு மனம் திரும்புதலின் பந்தி, அடுத்த பந்தி உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பாதுகாப்பின் பந்தி, அடுத்து ஒரு பந்தி உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள்ட்ட இருந்து உங்களை விடுதலையாக்குகிற பந்தி. ஹல்லேலூயா. இந்த 3 விதமான பந்தியும் ஆண்டவர் இன்றைக்கு ஆயத்தப்படுத்துகிறாரு. இன்றைக்கு இந்த 3 விதமான பந்தியை ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல போய் காத்து இருக்கணும். ஆண்டவர் எப்படியாவது என் பிள்ளைய ரட்சிங்க, எப்படியாவது என் கணவனை ரட்சிங்கன்னு சொல்லி காத்துன்னு இருக்கணும். அப்படி காத்து இருக்கும் பொழுது கண்டிப்பா என்ன செய்வாரு, கொண்டு வருவாரு. அடுத்த ஒரு பந்தியை நான் சொன்னேன், அது ஒரு பாதுகாப்பின் பந்தி. கர்த்தருடைய வழியில பிரியமா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வழியில நடக்கும் பொழுது நம்மளுடைய சத்துருக்களும் நமக்கு சமாதானமாகும்படி செய்வாரு. அந்த பந்தி நம்மளுக்கு தீங்கு செய்யும்படி வந்தவங்கள நம்ம என்ன செய்வோம், அவங்கள அப்படியே தீங்கு செய்யும்படி அவங்க நம்மளுக்கு விரோதமாய் அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அழகா நம்ம ஒரு பந்தியை வைத்து அவங்கள என்ன செய்வோம், அனுப்பி விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பந்தி. அடுத்த பந்தி என்ன சொன்னேன், 3வது பந்தி என்ன சொன்னேன், ஒரு விடுதலையின் பந்தி. இந்த விடுதலையின் பந்தி இழப்புகளோ இல்லைன்னா ஏதோ ஒன்று ஒரு காரியம் உங்க குடும்பத்துல சத்துரு திட்டம் தீட்டி இருந்தானா அதை குலைத்து போடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எஸ்தர் ராஜாதி போல ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம என்ன செய்யணும், ஓடணும். அப்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக ஓடும் பொழுது அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அழகான திட்டங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதில் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் திரும்ப எடுத்து வாசிப்போமா. சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை கடைசியாக நம்ம வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஆமென்.
சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே, நான் வெட்கப்படணும்னு நினைச்ச சத்துருக்களுக்கு முன்பாக, நான் வெட்கப்பட்டு போகணும், நான் இல்லாம போகணும்னு நினைத்த பொல்லாத மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போறீங்க. என் குடும்பத்துக்கு ஆண்டவரே ஒரு அழகான ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை நீங்க எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறீங்க. என் பாத்திரம் இனி சந்தோஷத்தினால் நிரப்பப்படும். துக்கத்தோடு இருந்த என்னுடைய பாத்திரம் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படும். அவமானத்தோடு இருந்த என்னுடைய தலையை சந்தோஷத்தின் தலையாய் நீங்க உயர்த்துவீங்க. வெட்கத்தை அனுபவித்த என்னுடைய நாட்கள் மாறி இரட்டிப்பான சந்தோஷத்தினால் என்னை நிரப்புவீங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீங்க. ஆமா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்க சத்துரு வெட்கப்பட்டு போகிறான் ஆண்டவரே. எங்களை சந்தோஷத்தினால் இடை கட்டுகிறீங்க. எங்க தலையில கிரீடத்தை பூக்க பண்ணுகிறீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலின் பந்தி எங்க குடும்பத்துக்குள்ள காணப்படட்டும். இழந்த ரட்சிப்பை இன்னைக்கு எங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் ரட்சிப்பை இழந்திருக்கிறாங்களோ, இல்லைன்னா ரட்சிப்படையாம இருக்கிறாங்களோ, அவங்க திரும்பவும் ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு நேராக ஓடி வரட்டும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் நீர் இன்றைக்கு கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வழி ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே அவருடைய சத்துருக்களும் ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானமாகும்படி செய்வீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தீங்கு செய்யும்படி வருகிற சத்துரு ஆண்டவரே, தீங்கு செய்யும்படி வருகிற மனிதர்கள் ஆண்டவரே திரும்பி போவார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். திரும்பி போவார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை தொட முடியாதபடிக்கு ஆண்டவரே இன்றைக்கு அந்த மனிதர்களை நீர் எச்சரிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சத்துருவை நீர் எச்சரிக்கிறபடினால் நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்கறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை அழிக்க வேண்டும், எங்களை சிறுமைப்படுத்த வேண்டும், நாங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி சத்துருவோ பொல்லாத மனிதர்களோ ஆண்டவரே இனி இவர்கள் இந்த குடும்பம் தலைக்க கூடாது, இனி இந்த குடும்பம் எழும்ப கூடாது என்று சொல்லி யார் ஆண்டவரை திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி வருகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்துல நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுத்த ஞானத்தை போல ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கும் ஞானத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உம்முடைய ஞானத்தை தாங்கப்பா, உம்முடைய ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க, நன்றி. உம்முடைய பிள்ளைகளை செழிக்க வைக்கிறீங்க, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.